என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. காலையில ஜனனிக்கு ஒரு கன்ஃப்யூஷன்லேயே இருக்கும். கன்ஃப்யூஷன்லேயே ரெடி ஆவாங்க. ஆனா எதுவும் கேட்க மாட்டாங்க. சரின்னு 2 பேரும் ரெடி ஆயிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா அங்க ஃபுல்லாவே ரஷ்ஷா இருக்கும். "என்னடா இவ்ளோ பேர் இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க மதி. உடனே ஜனனி நின்னுட்டு, "ஏய் நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஏன்?" "இல்ல இவ்ளோ பேர் இருக்காங்க. நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு" அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கூட்டம்னா அலர்ஜி போல. சரின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ரூம்ல போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்ததும் அவங்க அம்மா வந்துட்டு, "வா, வா இவ்ளோ நேரமாடி? உனக்கு எப்போ ஃபோன் பண்ணேன்? இவ்ளோ நேரமாச்சா உனக்கு வரதுக்கு?" அப்படி சொல்லுங்க. "என்னம்மா பிரச்சனை? என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்றேன். இந்தா நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வா" அப்படி சொல்லுவாங்க. "என்னம்மா ரெடி ஆயிட்டு வரணும்? என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் வர்றவங்க முன்னாடி என் மானத்த வாங்காத, கத்தாத. எதுவா இருந்தாலும் நான் அப்புறம் சொல்றேன். நீ போய் ரெடி ஆகு" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ சொல்லு நான் அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகுறேன்" அப்படிம்பாங்க. "ஏய் உங்க அத்தை வீட்லேருந்து வந்திருக்காங்கடி. ஸ்கூல் படிக்கும்போதே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அப்புறம் தான் நீ காலேஜ் படிக்கலாம், வேலைக்கு அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொன்னேன். அதான் இப்ப அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "இப்ப என்னம்மா அவசரம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் அவங்க ஆசைப்படுறாங்கடி. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ உனக்கு தெரியும்ல, உங்க அப்பாவுக்கும் அவங்க ரொம்ப க்ளோஸு. உங்க அத்தைக்கு உங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாவுக்கும் உங்க அத்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவும் பண்ண முடியாதுடி. என்னால எதுவும் செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. "நீ போய் முதல்ல ரெடி ஆகுறியா ப்ளீஸ்? டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஜனனி பார்த்து, "ஜனனி இவள கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "நானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீதான் வேற யாரு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சீக்கிரம் கூட்டிட்டு போ இப்ப ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலா அந்த ஃபங்ஷன் அடாவடியில இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் மதி ஜனனியோட ஃபேஸ் பார்ப்பாங்க. ஜனனி மதியோட ஃபேஸ் பார்ப்பாங்க. 2 பேரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க. மதிக்கு தான் சாரி கட்ட தெரியும் இல்லையா? ஸோ மதி வந்து சாரி கட்டிப்பாங்க. ஜனனி வந்து அவங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் போட்டு விடுறது, இயரிங்ஸ் போட்டு விடுறது, செயின், நெக்லஸ் இதெல்லாம் போட்டு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு டெக்கரேஷன் பண்ணி அவங்கள வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. 2 பேருமே எதுவும் பேச மாட்டாங்க. 2 பேரும் ஸ்டில் சைலண்ட். ரெடி பண்ணி ரெ ரெ கூட்டிட்டு வரும்போது கரெக்ட்டா அவங்க அம்மா சவுண்ட் விடுவாங்க. "ஜனனி அவள கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாம்மா" அப்படின்னு சவுண்ட் விடுவாங்க. இதோ வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி வருவாங்க. இறங்கி வரும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு, "எப்பா எவ்ளோ அழகா இருக்கடி நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்டி சுத்தி போடுவாங்க. ஜனனி எதுவும் பேச மாட்டாங்க. சைலன்ட்டா இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு, அங்க எல்லாரும் பெரியவங்களா ரொம்ப பேர் வந்திருக்க மாட்டோம். கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிட்டு மாப்பிள அந்த பக்கம், அந்த பொண்ணு மதி இந்த பக்கமும் உட்காந்துருப்பாங்க. எல்லார் முன்னாடியும் அந்த பத்திரிக்கை மாரி படிப்பாங்க. ஸோ படிச்சதுக்கப்புறம் ரிங் சேஞ்ச் பண்ண சொல்ற அந்த சீன் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல கரெக்ட்டா ஜனனி மதியம் அவங்க அம்மா ஜனனிய கூப்பிட்டு, "எல்லாருக்கும் கொஞ்சம் ஜூஸ் குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பாட்டில் கிளாஸ்ல ஊத்தி எல்லாருக்கும் ஜூஸ் குடுத்துட்ருப்பாங்க. அங்க பத்திரிக்கைலாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ரிங் போடுற சீன் வரும். ரிங் போடுற சீன்லாம் ஜனனியால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம, அங்க அழுகவும் முடியாம, எதுவும் பேசவும் முடியாம, சைலன்ட்டா இருப்பாங்க. அங்க ரிங்குமே மாத்திப்பாங்க. அந்த பையன் வந்து நம்ம மதிக்கு ரிங்கும் போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டதுக்கு அப்புறமா, அ மதியம் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. இன்க்ளூடிங் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அப்புறம் அவங்கள மதிய சேர்ல உட்கார வச்சு, அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்ல கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. அவங்க அம்மா வந்து, "என்னோட மருமக எவ்ளோ அழகா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டி எல்லாம் எடுப்பாங்க. இது எல்லாமே சைலன்ட்டா ஜனனி பார்த்துட்ருப்பாங்க. ஸ்டேஜுக்கு மேல முடியாது அவங்களால. இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் வந்துட்டு, "நான் மதிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு மதிய வந்து அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, இவங்க அழகா எந்திரிச்சு, அவங்க கைய கைய குடுத்து அவங்கள தூக்கி விட்டு கூட்டிட்டு போவாங்க வெளியில. பின்னாடி பால்கனி மாரி ஏதாவது ஒரு இடம் இருக்கும்ல, அங்க கூட்டிட்டு போய் பேசுறதுக்காக கூட்டு போவாங்க.
அந்த கைய பிடிக்கிற சீனெல்லாம் வரும்போது, இவங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜூஸ் ஊத்திட்டு இருப்பாங்கல்ல கிளாஸ்ல, அத தெரியாம கொஞ்சம் அழுத்தி பிடிச்சுருவாங்க. அழுத்தி பிடிச்சு அந்த கோவத்துல இந்த பாட்டில அழுத்தி பிடிச்சதும், அந்த பாட்டில் உடைஞ்சு கைய கீறி விட்டுரும் நம்மளுடைய ஜனனிக்கு. கீறி விட்டதும் பிளட் வரும். உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்னம்மா இது பார்த்து பண்ண மாட்டியா? இப்படியா பண்ணுவ?" அப்படி சொல்லுவாங்க. "இல்லம்மா அது கை தவறி ஆயிடுச்சு. சரி, சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். நான் மதியம் கூப்பிடுறேன்." "இல்ல, இல்லம்மா மதியம் கூப்பிட வேணாம். அவ பேசிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன். நான் பார்த்துக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் அப்படியே ஹாஸ்டல் கிளம்புறேம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, இல்லம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஃபங்ஷன பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கையில கட்டு போட்டுக்கிட்டு ரூமுக்கு போயி அழுதுகிட்டு சைலன்ட்டா படுத்திருப்பாங்க. இவங்க அந்த பையன்கிட்ட பேசி முடிச்சுட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறமா, "அ எங்கம்மா ஜனனி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது "அவ கிளம்பிட்டாம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் நீங்க போக விட்டீங்க?" அப்படின்னு சொல்லி, "இல்ல அவளுக்கு கையில கொஞ்சம் காயமாயிடுச்சு, பாட்டில் கிழிச்சு. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஹாஸ்டல் போறேன்னு சொல்லிட்டாம்மா" அப்படி சொல்லுவாங்க. "என்னம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா முன்னாடியே?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "எ என்னடி நான் சொல்லட்டும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "ஏம்மா நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இவங்க கிளம்பி வந்துருவாங்க. "நான் ஜனனிய பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் இங்க ஹாஸ்டல் வந்து பார்த்தா, அ அவங்க ரூமே ரொம்ப இருட்டா இருக்கும். பயங்கர இருட்டா இருக்கும். இருட்டுல அவங்க படுத்திருப்பாங்க, நம்மளுடைய ஜனனி. இவங்க உள்ள போயிட்டு லைட் போட்டு, "ஏய்! ஏன் இருட்டுல படுத்துட்டுருக்க? லைட் கூட போடாம" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு அவ பக்கத்துல மண்டி போட்டு உட்காந்துட்டு, "என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு ஜூஸ் கூட உன்னால உருப்படியா குடுக்க முடியாதா? இப்படிதான் கைய கிழிச்சிட்டு இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல மதி அது தெரியாம நடந்துருச்சு. "அப்படி என்ன உனக்கு கவனம் எங்க வச்சுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. திட்டி முடிச்சதுக்கப்புறம், "எதாவது சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம்" அப்படின்னு சொன்னே, "சரி இரு" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயி கிச்சன் ரூம்ல பார்ப்பாங்க. "ஆன்டி என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க இருக்கிறத எடுத்து குடுப்பாங்க. அவங்க "ம்ஹ்ம் இதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து அவங்களே சிம்பிளா செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. கொஞ்சம் சுட சுட எடுத்துட்டு வந்து அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. ஜனனி ஜனனிக்கு ஊட்டி விடுவாங்க மதி. இவுங்க அப்பவும் எதுவும் பேச மாட்டாங்க மதி. அ ஜனனி எதுவும் பேச மாட்டாங்க. அ அந்த "ஏன் இப்படி நடக்குது? என்ன நடக்குது? என்ன நெனச்சிட்டு இருக்க?" எதுவும் கேட்க மாட்டாங்க. சைலன்ட்டா இருப்பாங்க. இவுங்களும் ஏன் என்னாச்சுன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. இவுங்க வருவாங்க, அந்த காயத்த கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஃபுட்ட வந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சைலன்ட்டா எதுவும் பேச மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது "டேப்லெட் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இதோ அங்க இருக்கு" அப்படி சொல்லுவாங்க. "சரி ஒரு 5 நிமிஷம் விடு." "என்ன இப்படி பண்ணிட்ட? டாக்டர் என்ன சொன்னாங்க?" சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் கேட்பாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? "ஒண்ணும் இல்ல சின்ன காயம் தான் சரியா போயிடும்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இல்ல நார்மல் ஆயிடுச்சு. ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். என்ன நீங்க சின்ன பிள்ளையா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லடி நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி ஓகே விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டதுக்கப்புறம் உடனே டேப்லெட் குடுப்பாங்க. "இந்த பாரு டேப்லெட் குடுத்துருக்கேன். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தூங்கு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். சரி நான் தூங்க வைக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல வேணாம் நானே தூங்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல பரவால்ல. என் மடியில படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுக்க வச்சு அவங்கள தட்டி குடுத்துட்டுருப்பாங்க மதி. அவங்க தூங்கவே மாட்டாங்க. "ஏய் என்னாச்சுடி தூக்கம் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "வரல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி ஓகே. ம். சரி சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்ல நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் ஆகறதுக்கு ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல ஜனனிக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்ததும் மதி அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுங்கம்மா" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ இல்ல ஜனனி, உன் கை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன காயம் தான் நார்மல் ஆயிடும். சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் உண்மைய சொல்லுவியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "கேளுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ மதி யாரையாச்சும் விரும்புறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு தெரிஞ்சு இல்லையேம்மா. ஏன் அப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இங்க என்ன நடந்துச்சு அப்டின்னா, அந்த பையனும் ம் மதியம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ பேசிட்டு இருக்கும்போது அவ கழுத்துல ஏதோ காயம் பார்த்துருக்காங்க. அத அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னான்.
நான் "அது என்னடி?" அப்படின்னு கேட்டதும் இவளுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் இப்பவே என்ன சந்தேகப்படுறான். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் இவன் எப்படி என்ன பார்த்துப்பான்? இவன்லாம் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டான். நானும் அவனுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிங்க கழட்டி தூக்கி போட்டு "உன்ன பார்க்க வந்துட்டாம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னங்கம்மா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமாம்மா அந்த பையன பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. "நிஜமாவாம்மா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவ்வளோ நேரம் டல்லா இருந்தவங்க, இப்போ ரொம்ப ஹேப்பியா கேட்பாங்க. "ஆமா, கொஞ்சம் கேளேன். ஒரு வேளை அவள யாரையாச்சு அவ மனசுல இருந்தாங்கன்னா சொல்லு." "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா அது யாரு என்னன்னாவது அவ மனசுல இருக்கிறதாவது ஓப்பனா சொல்லுமா. இப்படி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா எப்படி?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. இப்ப வரைக்கும் என்கிட்ட அவ எதுவும் சொன்னதில்ல. நான் வேணுமா கேட்டு பார்க்குறேன்ம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா, கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு சொல்லு. அவன் யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிங்கம்மா, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த விஷயம் சொன்னதும் அவ்ளோ சந்தோஷம். கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் இல்ல. ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க நம்மளுடைய ஜனனி. உடனே எந்திரிச்சுட்டு குட்டி போட்ட பூனை மாரி அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவங்க தான் குளிக்க போயிருக்காங்க இல்லையா? சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சந்தோஷத்துல ஐயோ! ச்சே! என்ன நான் போய் மதிய எதுவுமே சொல்லாம ஒத்துக்கிட்டாளோ அப்படின்னு நெனச்சுட்டேன். அப்போ எ நம்ம அவ மனசுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க கரெக்ட்டா குளிச்சுட்டு வெளியில வருவாங்க. வெளில வந்ததும் இவங்க ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதும் மதிக்கு ஒண்ணும் புரியாது. ஏன்னா, இங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஒண்ணும் புரியாது. "ஏய் என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா டைட்டா ஹக் பண்ணுவாங்க. "ஏய் என்னாச்சுடி? என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. "ஏய் ஜனனி கேட்குறேன்ல, என்னன்னு சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவங்க அ அவங்கள விட்டு வெளியில வந்து அவங்க ஃபேஸ் பார்த்து ரொம்ப ஹேப்பியோட அந்த ஃபேஸ்ல அவ்ளோ சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தோட அவங்கள பார்த்து ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணுவாங்க ஜனனி. கிஸ் பண்ணதும், "ஏய் என்ன ஆச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிம்பாங்க. "என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அகைன் ஹக் பண்ணிப்பாங்க. "ஏய் என்னடி? ஏதோ சொன்னா தானே எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கேட்பாங்க. அகைன் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே சொல்லாம மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த சந்தோஷத்துல அவங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா அவங்க அவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐயோ! ஜன்னி போதும்ன்னு சொல்ற அளவுக்கு அவங்க குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. அவ்ளோ ஹேப்பியா இருப்பாங்க நம்மளுடைய ஜனனி. அந்த ஹாப்பினஸ்க்கு வேர்ட்ஸே இல்ல. அந்த ஹாப்பினஸ்ஸ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம, மதிய ஹக் பண்ணி அப்படி முத்த மழையா பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. மாட்ட கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேஸ் ஃபுல்லா அகைன் அண்ட் அகைன் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இவங்க சொல்லுவாங்க, "ஏய் சரி போதும்டிம்பாங்க." அவங்க விடவே மாட்டாங்க. ஃபைனலா அந்த சந்தோஷத்தோட உச்ச கட்டத்துக்கு போயி அவங்களுக்கு லிப் லாக் கிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட உதட்டுல கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் ரொம்பவே டீப்பா போகும். ஏன்னா இவங்களோட ஹாப்பினஸ்க்கு தான் அளவே இல்லாம இருக்காங்களே! அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த டீப் ரொம்ப ரொம்ப டீப்பாவே போகும். ஸோ டீப்பா போனதுக்கப்புறம் 2 பேருமே டெம்ப்ட் ஆயிடுவாங்க. அந்த ஒரு முத்தத்தில 2 பேருமே டெம்ப்ட் ஆயிடுவாங்க. 2 பேரும் டெம்ப்ட் ஆயிட்டு ஸோ அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, நம்மளுடைய ஜனனி கையில அடிபட்டுருக்கும் இல்லையா? ஸோ அந்த முத்தம் வந்து ரொம்ப டீப்பா போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்மளுடைய மதியும் கொஞ்சம் டைட் ஹக் பண்ணுவாங்க. ஜனனியும் டைட்டா ஹக் பண்ணுவாங்க. ஸோ டைட் ஹக் பண்ணும்போது அந்த கை அங்கங்க டச் ஆகும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் குடுக்கும்போது அவங்களுக்கு கை வலி எடுத்துடும். "ஆ! ஓச்!" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்போ 2 பேரும் நார்மல் வெளில வருவாங்க. வெளில வந்து "என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மதி. கை வலி" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்கள அகைன் உட்கார வச்சு, அந்த கைய ஊதி ஊதி விடுவாங்க. அதுக்கப்புறம் "சரி மருந்து இங்க நான் போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்ட கழட்டி, அதுக்கப்புறம் மருந்து போட்டு விட்டுட்டு, அகைன் கட்டு போட்டு விட்டு, அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே
மதி தான் ஜனனியோட ஷோல்டரில் படுத்து தூங்குவாங்க. பட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஜனனி வந்து மதியோட ஷோல்டரில் படுத்து நல்லா டைட் ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஹாப்பியாக தூங்குவாங்க 2 பேருமே. ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் ஆஸ் யூசுவல் காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி காலேஜுக்கு போவாங்க. காலேஜ் போனதும் நம்மளுடைய ஜனனியோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஏய் ஜனனி, என்னடி கையில் கட்டு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லடா, நேற்று ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது ஆக்சிடெண்ட்டா? அப்படி என்ன நீ கிடைச்ச உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுறதுக்கு? ஏய் நான் எதுவும் பண்ணல, சும்மா லேசாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே, என்ன ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஸ்மைலிங்காக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங், அடிப்பட்டதுக்கு ஃபேஸ் டல்லாக தான் இருக்கணும், ஆனால் உன் ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கே, என்ன விஷயம்? என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏதாவது இருந்தால் தானடா சொல்ல முடியும், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓஹோ! சரி ஓகே, வா போலாம் அப்டி சொல்லிட்டு உள்ள போவாங்க கிளாஸ் ரூமுக்கு. ஆக்சுவலி கிளாஸ் ரூமுக்கு போகும்போது ஜனனிய வந்து, "ஏய் நேத்து என்ன பண்ண? உனக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லன்னு" டக்குன்னு திரும்புவாங்க. திரும்பும்போது நம்மளுடைய மதியோடைய நெக்ல கழுத்துல அந்த பைட் மார்க்க பார்த்துருவாங்க. நம்மளுடைய ஜனனி ஃப்ரெண்ட் ரேகா பார்த்துருவாங்க. பார்த்ததும் ஷாக் ஆயிடுவாங்க. "ஏய்!" அப்படிம்பாங்க. என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கேட்பாங்க. "ஏய்!" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. "ஏய் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க ரேகா ஜனனிய. இழுத்துட்டு போயிட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன உண்மை சொல்லணும்? சொல்லு, கேளு சொல்றேன்." "நிஜமா உண்மைய சொல்லுவியா? நான் நிஜமா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே?" "நிஜமா நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். உன் அளவுக்கு எனக்கு வேற யாருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இல்ல. அது உனக்கு தெரியும்ல. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு உண்மைய சொல்லு. மதி யாராச்சும் லவ் பண்ணுறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் ஏன்டி அப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியெல்லாம் யாரும் இல்லையே." "மதியும் நீயும் ஒன்றா இருக்கீங்க. ஆ 2 இயர்ஸ்." "ஏய்!" அப்படிம்பாங்க. "என்ன? நீ ஏன் எதுக்கு ஷாக் ஆகுற? ஏதாவது சொன்னா தானே தெரியும்." "நீ சொன்ன பர்சன் மதியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன சொன்ன பர்சன்? எனக்கு புரியல." நடிக்காத, கொரவரைய பிடிச்சி கொன்றுவேன் உன்னைய அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "புரியிற மாதிரி சொல்லுடா" அப்படி சொல்லுவாங்க. "நீ 11th ஒருத்தவங்கள விரும்புறேன்னு சொன்னல." "ஆமா, அது மதி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, "அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படி சொல்லுவாங்க. "ஹா போடுறா சக்க, ஆ பாத்தியா, நீ சொல்றதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "கரெக்டு தான், ஆனால் எப்படி கண்டுபிடிச்ச?" "அதான் நேற்று உன் ஃபேஸில் இந்த ஸ்மைலு, மதியோட கழுத்துல அந்த பைட் மார்க்கு, இது போதாதா?" அப்படி சொல்லுவாங்க. "ஆ ஸோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கலாம். "சரி சரி, ஓவரா வெட்கப்படாத, சகிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ச்சே, வெட்கலாம் படலை. "ஆமாம், உன்னோட 2 இயர்ஸ் லவ் அவங்க தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களோட 6 இயர்ஸ் லவ் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு தெரியலையே, இப்போ வரைக்கும் நீ கேட்கலையா?" ம்ஹ்ம். "அடப்பாவி, இப்போ வரைக்கும் கேட்கலையா?" ம்ஹ்ம். "அவளும் சொல்லலையா?" ம்ஹ்ம். "ஏன்டா இப்படி இருக்கீங்க?" "என்னை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அவளும் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சி நார்மலாக இருக்கா. ஸோ நான் மறுபடியும் எதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பண்ணலை" அப்படின்னு சொல்லுவாங்க. டேய், ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கோ. அவ அந்த 6 இயர்ஸ் லவ் அவள விட்டு போனதுனால தான் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருக்கா. ஸோ அது என்னன்னு கேட்டு அட்லீஸ்ட் அது கிளியர் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அவளாவே அதுலேருந்து வெளில வந்துட்டா. ஸோ நான் அதுக்கப்புறம் அத பத்தி நான் கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல விஷயம் தான். அட்லீஸ்ட் நீயாவது அவள ஹாப்பியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாப்பியா தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாப்பியா தான் இருக்கான்னு நினைக்கிறியா? என்ன நினைக்கிறியோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் புரியும் போக போக. போ உன் வேலைய பாரு, போ போ அப்படி சொல்லுவாங்க. போறேன் போறேன், நானும் வேலைய தான் பார்க்குறேன். நீங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்க வேலையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அதான் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. போ, அப்புறம் என்ன? போ போ போ, பேசாம போவியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டுவாங்க. விரட்டுனதுக்கப்புறமா இவங்க தனியா நின்னுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க நம்மளுடைய ஜனனி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஸ்டோரீஸில் கேட்போம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் ஹாப்பியாக அண்ட் நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.